மக்களே, நான் தான் வசந்தராஜ். ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் 2020 எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம கடைசி வீடியோ போட்டிருந்தப்ப அதுக்கான பதிலையும் ஓரளவுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னென்னா, அதுக்கான எத்தனை பேர் அப்படின்ற கணக்கெடுப்பு வீடு வாரியாக ஆரம்பிக்கப்படும், அதுக்கு இல்லாமல் தகுதி உள்ளவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் இது பட்ஜெட்டுக்கு பிறகே எத்தனை பேர் கிடைக்கும், எப்படி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பட்ஜெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜூன் எண்டு இல்லை ஜூலை மாதம் ஸ்டார்டிங்கில் தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஜூலை மாதம் இல்லை ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் தான் வரும். ஸோ அதனால் இந்த 3 மாதம் உங்களுக்கு இப்போ 1000 வர தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதுவும் எதிர்பார்க்காதீங்க, 1000 மட்டும்தான் வரும். 2500 எதிர்பார்க்காதீங்க இந்த ஒரு 3 மாதத்துக்கு. சரி, இது அப்டேட். ரெண்டாவது அப்டேட் என்னென்னா, மின்சாரத்துறையிலேருந்து 200 யூனிட் ஃப்ரீ சொல்லியிருந்தாங்களா, 500 யூனிட் கம்மியாக யூஸ் பண்ணுங்க, அது எப்போலேருந்து அப்ளிகபிள் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அது மே 10 முதல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதாவது ஜூலைலேருந்து எப்போ கவுண்டிங் அந்த நம்பர்ஸ் எடுக்கிறாங்களோ அப்போலேருந்து உங்களுக்கு அந்த 200 யூனிட் கம்மியாகிடும். நீங்கள் 500 யூனிட்டுக்கு இல்லை யூஸ் பண்ணுறதா இருந்தால், 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த பழைய 100 யூனிட் குறைவது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த அப்டேட். ஸோ மினிஸ்ட்ரி சேஞ்சஸ் 9 மெம்பர்ஸ்க்கும் நீட்டெல்லாம் மினிஸ்ட்ரி அவர் அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னன்றதை அடுத்த வீடியோ சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.